எக்ஸ்கியூஸ் மீ, இப்போவாது இந்த கண்டென்ட் எடுக்கலாமா? நானும் அதுதான் நினச்சேன். ஸோ ஓகே கைஸ், வெல்கம் டு த நியூ சீரிஸ் இன் லாட் பிஸ்டா. வெல், இதோட பேசிக் அவுட்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கிரியேட்டர் எடுத்துப்பேன், இந்த கிரியேட்டரோட மோஸ்ட் வியூட வீடியோ என்னவோ அதை என் ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ணுவேன். எதனா காப்பி சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. காப்பி சீரிஸில் அவங்களோட ரேண்டமான வீடியோ எடுப்போம், இதில் அவங்களோட மோஸ்ட் வியூட வீடியோவை மட்டும் எடுப்போம். மேபி பாப்புலர் சீரிஸ்னு வச்சிடலாமா? நல்லா இருக்கே. இந்த ஸ்டே நான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்க கிரியேட்டர் அப்சல்யூட்லி என்னோட ஃபேவரட் மொக்ககமெட்ரி. அவரோட மோஸ்ட் வியூட வீடியோ அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமோட பிரேக் டவுன் வீடியோ. ஸோ அதே மாதிரி நானும் ரீக்ரியேட் பண்ணுறன்ற பேரில் ஒரு மூவியை பிரேக் டவுன் பண்ணப்போ, அண்ட் அதில் என்னோடய ஃபேவரட் மூவி தான் யுவர் நேம். ஸோ பிரிச்சுடுவோமா? அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போய் படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படியே போய் இங்கே செத்துரு, நான் மேபி நிறைய ஸ்பாய்லர்ஸ் கவர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் பிகின் இந்த வீடியோ. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மிக்ஸுவா, சாயா, டெசி 3 பேரும் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கும். ஸோ அந்த ட்ரீயை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே நம்ம படத்தோட எண்டு கிட்ட பார்க்கும்போது அந்த பிரிட்ஜ் கிட்ட அந்த ட்ரீ இருக்காது. இது மிஸ்டேக் கிடையாது, ஒரு நல்ல ஒரு அமேசிங்கான டீட்டெயில். ஸ்டாஃபோட மிடில் பார்த்தீங்கன்னா சென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிக்ஸுவாவோட உடம்புல டாக்கி இருக்கும்போது ஒரு மரத்தை கட் பண்ணி ஒரு சேர் மாதிரி செஞ்சுட்டு இருப்பான். ஸோ ப்ராபப்ளி இங்கே காணாம போன மரம் அங்கே சேரா மாதிரி இருக்கலாம், ஒரு யூடியூப் சர்ச்சில் பார்த்து. அண்ட் மிட்ஸாவோட அப்பா ஒரு மேயராக இருப்பார்ல. ஸோ அவர் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் அவர் காட்டும் போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தொப்பி போட்டிருக்காங்க காட்டியிருப்பாங்க. ஸோ அவரோட மண்டையில் ஒரு கேப்பில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல கைஸ், டிபி. ஏதாவது உங்களுக்கு தோணுதா? யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டியூட் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ரெண்டும் லிட்டரலி சிமிலராக தான் இருக்குது. இல்லை அது ஜேபியா என்னன்னு தெரியல, பார்க்க டிபி மாதிரி இருக்குது, இல்லை ஜேபியா தெரியாது. அண்ட் நம்ம டெஸ்ஸி கேரக்டர் இருக்கார்ல, ஸோ இவரை ஆக்சுவலாக ஒரு அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே விதை போடுற மாதிரி அவரோட ரூம் காட்டும் போது அந்த ரைட் சைட் பாருங்களேன், ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக ஒரே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது. 20-30 ரேடியோ வச்சுருப்பாங்க போல், ஒரு மானிட்டர், அதுக்கப்புறம் மேலே 2 கிளாக் வச்சுருக்கான். எதுக்குடா தாங்க அவங்க 2 கிளாக்கு? ஒன்று இருந்தால் பத்தாதா? அண்ட் படத்தில் காட்டின அந்த காமெட் இருக்குல்ல, அந்த எரிக்கல். ஸோ அந்த எரிக்கலோட நேம் காமெட் டியாமட்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் டாக்கியோட உடம்புல மிட்ஸுவாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போவாங்கல்ல. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மியூசிக் காம்படிஷன் மாதிரி போட்டு அதை 2016 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்கி இருக்க டைம் லைன் 2016. ஓகே, அதே மாதிரி மிக்ஸோவோட டைம் லைன் 2013 தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டாக்கி அந்த மேலே ஒரு எரிமலர் மாதிரி இருக்க அந்த இடத்த தேடுவான்ல. ஸோ அதுக்கு ஒரு மேப் வச்சுருப்பான். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா 2013 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாத்தன் ஹவுஸ் சிட்டோமோரி மச்சி, என்னடா மச்சி ஃபியூச்சர் டைம் லைன். கடைசி 2 பேர் மீட் பண்ணுறோம். அந்த டைம் லைன் 2021 செட் ஆகிருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட்லேருந்து 8 இயர்ஸ் கணக்கு போட்டால் 2013 2021 8 இயர்ஸ் கணக்கு வரும். ஸோ ப்ரூவ் பண்ணுற மாதிரி டாக்கி அவனோட ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாள். டெஸ்ஸி அண்ட் சாயா 2 பேரும் இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2021 டிசம்பர்னு சொல்லிட்டு. ஸோ 12 டிசம்பர் 2021. அப்படியே மிக்ஸோ உடம்புல டாக்கி இருக்கும்போது அவங்க ஒரு கஃபேயில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாக்கி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிடுவான். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் போல். ஸோ பட் அதோட லோகோ என்னடா செரி மாதிரி இருக்குது, செடியை கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. டேரெக்டாக காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரில, வேணும் ஐடியா. படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு மேபி கன்ஃபியூஷன் வரலாம். மிட்ஸோவா எப்போ டாக்கி எப்போ மிட்ஸோவோட உடம்புல இருப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு படத்துலேயே ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்பப்போலாம் மிட்ஸோ போனி டெயில் போட்டிருக்காலோ, ஸோ அப்போலாம் மிட்ஸோ உடம்புல டாக்கி இருக்கான்னு அர்த்தம். மிட்ஸோ எப்போ நார்மலாக அந்த தலைக்கு பின்னாடி ரிப்பன் போட்டு எப்போ தலையை பின்னி வச்சுருக்காங்களோ அது ஒரிஜினல் மிட்ஸோ. அதே அவன் எப்பப்போலாம் போனி டெயில் போட்டிருக்காலோ அதெல்லாம் டாக்கி. ஓகே, அண்ட் இதே மாதிரி டாக்கி எப்பப்போலாம் அவனோட கையில் அந்த பேண்ட் மிட்ஸோவோட பேண்டை கட்டியிருக்கானோ அது ஒரிஜினல் டாக்கி. அது எப்பப்போலாம் அந்த பேண்டை கட்டாமல் இருக்கானோ அப்போ டாக்கியோட உடம்புல மிட்ஸோ இருக்கான்னு அர்த்தம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். அண்ட் படத்தோட மிடில் டாக்கி எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க கைஸ். மிக்ஸோ யாருன்னு மறந்துடுவாங்க, அவங்களோட பேரே மறந்துடும்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை சொல்லியிருப்பான். இங்கே தான் ஒரு ப்ளே பாய் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க கைஸ். குச்சிகாமே சாக்கின்ட்டு ஒரு கோவில் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அங்கே போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேளுங்களேன்.
こっちが妹でこっちが俺。யாட்ஸுவா வந்து மிட்சுவாவோட தங்கச்சி. உன் ஆளோட தங்கச்சி பேர் ஞாபகம் இருக்கும், உன் ஆள் பேர் மறந்துச்சா? இவ்வளோ கேவலமாக நடந்துப்பேன்னு நான் நினைக்கல. மிட்சுவா உடம்புல டாக்கி இருக்கும்போது அவன் வந்து அவனோட மிட்சுவாவோட அப்பாவை மீட் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2 ஃப்ளாக் காட்டியிருப்பாங்க. ஒன்று ஜாப்பனீஸ் ஃப்ளாக், பக்கத்தில் இன்னொரு ஃப்ளாக் இருக்கும் ப்ளூ கலரில். அதுதான் வந்து இட்டோமோரியோட ஃப்ளாக்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மேயருக்கான ஃப்ளாகாக இருக்குமா, இந்த கட்சிக்காரருக்கான ஃப்ளாகாக இருக்குமா, ஐடியா இல்லை. மேபி அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் மிட்சுவா வந்து டாக்கியை மீட் பண்ணுறதுக்காக 2013 போவாள் கைஸ் ட்ரெயினில் ஏறி. அப்போ வந்து டோக்கியோ போகும்போது ஒரு ஸ்டெப் சீன் வந்து காட்டியிருப்பாங்க, ஒரு ஸ்டெப்ஸில் நடந்து போகிற மாதிரி. அண்ட் படத்தோட எண்ட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல தான் டாக்கியோ மிட்சுவாவும் ஃபைனலி தே மெட். இன்னும் ஒரு அருமையான மூமெண்ட். அண்ட் அந்த எரிக்கல் கரெக்டாக எந்த இடத்துல தெரியுமா கைஸ் விழும்? மிட்சுவாவோட எக்ஸாக்டாக வீட்லேயே விழும். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து மிட்சுவாவும் டாக்கியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. அதில் வந்து மிட்சுவாவை காட்டும் போது ஒரு வீட்டை ஒன்று காட்டியிருப்பாங்க, நல்லா லாங்லேருந்து வர மாதிரி. லைக் ரெண்டும் சிமிலராக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி அந்த எரிக்கல் விழுந்து ஒரு 2-3 செகண்ட்க்கு வந்து சவுண்ட் கேட்டிருக்காது. அதுக்கப்புறம் சவுண்ட் தனியாக வரும், முன்னாடி எரிக்கல் விழுந்து இது ஒன்று வந்திருக்கும். அதில் ஒரு நல்ல சயின்டிஃபிக் டச்சுன்னு சொல்லலாமா, லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி அது விழுந்தது நமக்கு முன்னாடி தெரியுது, சவுண்ட் அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வர்றதுக்கு நம்ம லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 செகண்ட் சவுண்டை டிலே பண்ணியிருப்பாங்க. நைஸ், குட் டச். இந்த கேரக்டர் யாருன்னு தெரியுதா கைஸ்? படத்தில் காட்டியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் பார்க்கும்போது இது யாருன்னே தெரியல, சும்மா ரேண்டமாக காட்டுறாங்கன்னு தான் நினச்சேன். பட் கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து யாட்சுவா, மிட்சுவாவோட தங்கச்சி. இப்போ தான் கைஸ் ஒரு முக்கியமான டீட்டெயில்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக வந்து 2 பேரும் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி மீட் பண்ணுவாங்கல்ல கைஸ். மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து இந்த டாக்ஸியை காட்டியிருப்பாங்க. இந்த டாக்ஸியை நல்லா நோட் பண்ணிங்கன்னா, டாக்ஸியோட நம்பர் வந்து 7563 இருக்கும். இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. பட் அதே டாக்ஸியில் மேலே பார்த்தீங்கன்னா 8263 இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட ரிலீஸ் டேட். ஜப்பானில் வந்து படத்தோட ரிலீஸ் டேட் அதுதான் 26 ஆகஸ்ட் 2016. ஸோ அது வந்து ஜப்பானில் படம் ரிலீஸ் ஆன டேட். ஆனால் படம் எடுக்கும் போது ரிலீஸ் டேட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். கடைசியில் வந்து அந்த 3 இருக்குது, அது என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. டாக்கி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது மிட்சுவா மறையிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மிட்சுவா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது டாக்கி மறையிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாக்கி இந்த காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கும்போது மிட்சுவாவோட மெமரிஸ் அவனுக்கு மறந்து போயிருக்கும். அதே மாதிரி மிட்சுவா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது டாக்கியோட மெமரிஸ் அவனுக்கு மறந்து போயிருக்கும். அதை லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி இந்த சீரிஸோட எபிசோடை வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். எபிசோடு என்னோட ஃபேவரட் கிரியேட்டர் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி செகண்ட் எபிசோடு வந்து இன்னும் 3 மாதத்துக்குள்ளே நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். செகண்ட் எபிசோடுக்கு மேபி உங்களோட ஃபேவரட் கிரியேட்டர்ஸை கொட்டி வைங்க கீழே. அவங்களோட மோஸ்ட் வீடியோ ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். ஓகே கைஸ், அண்ட் see you in the next வீடியோ. அது வரைக்கும் மஜா பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நோட் பண்ணிங்களா கைஸ்? நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் கெட்ட வார்த்தை பேசலை. கண்டினியூஸ்லி 2 வீடியோஸ் நான் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் பேசியிருக்கேன். வெல் டன் ப்ராக்டிஸ் தான். அடுத்த வீடியோவில் மொத்த 1 மந்த் கட்டுறேன்.